ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த முறை நோவாவின் காரியத்தை குறித்து, அந்த ஜலப்பிரளயத்தை குறித்து அநேக காரியங்களை கண்டோம். இன்னைக்கு வேற ஒரு மிக முக்கியமான விஷயத்தோட கூட சகோதரர் ரூபன் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்ம பார்க்க போறோம். அதோட கூட முன்னாடி அவருடைய யூடியூப் சேனல் வாய்ஸ் ஆஃப் பைபிள் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சொல்றோம். போய் பாருங்க. அநேக காரியங்கள் அதில இருக்கிறது. வாங்க நம்ம பிரதரை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். Praise the Lord. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். Once again, thank you so much for your invitation. போன எபிசோடு எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பிரசன்ஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா சீக்கிரம் அது முடிஞ்ச மாரி இருந்தது. இந்த எபிசோட்ல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு நீங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஆமா. Praise the Lord. Once again, thank you for your invitation. நீங்க சொன்ன ஒரு வேர்ட் எனக்கு ரொம்ப இதா இருந்தது. போன எபிசோட்ல பயங்கர பிரசன்ஸ்ஃபுல்லா இருந்தது. அத நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இந்த எபிசோட்ல வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியோட ஒரு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன் நான். ரொம்ப நாள் கழிச்சு என்ன கேட்குறீங்க இப்ப நீங்க? ஆமா. சரி. இப்ப ஒரு நல்ல சூப்பரா ஒரு வீடு இருக்கு. ஓகே. நல்லா கீழ டூப்ளெக்ஸ் மாரி நல்லா கீழ மேல வச்சு உள்ள சூப்பரா கட்டியிருக்காங்க. வெளியில ஒரு 4 நாய் நிக்குது. ஓகே. நான் தான் வந்து உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். நீங்க தான் அந்த வீட்ட பார்க்க வரீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. இந்த வீட வெளில நிக்குது பார்த்தீங்களா 4 நாய். அதுதான் கட்டுனுச்சுங்கிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? நாய் எப்படி ரொம்ப திட்டிறாதீங்க. நாய்க்கே நம்ம தான் வாசல்ல வீடு கட்டுவோம். குட்டியா ஒரு டாக் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் கட்டுவோம். நான் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்க, நாய் கொடைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பிறகு மஷ்ரூம்க்கு அத. நான் படிக்கும்போது சொல்லுவாங்க, நாய் தான் அந்த கொடைய புடிச்சுக்கிட்டு நிக்குது அப்படின்னு. ஆனா நாய் எப்படி வீடு கட்டும் இல்லையா? கட்டாது. அறிவுக்கு ஒவ்வாததாக இருக்கு இல்லையா? ஓவாதா இருக்கு. இப்ப இன்னொருத்தர் வந்து சொல்றாரு. இந்த வீடு அதுவா வந்துச்சுங்க. நாய் கட்டல. நான் வந்து நாய் கட்டுனுச்சுன்னு சொல்றேன். இன்னொருத்தர் வந்து சொல்றாரு. இந்த வீடு அதுவா? மண்ணு, செங்கல்லாம் சேர்ந்து வீடு அழகா உருவாயிருக்குல்ல? கலர்லாம் இருக்குல்ல? அத என்ன சொல்லுவீங்க நீங்க? இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, அதுக்கு இவரு சொன்னதே பரவால்ல. நான் புத்திசாலியா தெரியும் உங்களுக்கு. ஆமா. ஏன்னா, இதுல கூட ஏதாவது ஒரு லாஜிக் லட்சத்துல ஒரு தடவ ஒரு லாஜிக் இருக்கு. அந்த நாய் செங்கல கவ்விட்டு வந்திருக்கும். வாயில மண்ணள்ளி கொண்டாந்துருக்கும். அந்த மாரி ஒரு லாஜிக் இருக்கு. ஒண்ணுமே இல்ல தானா வந்ததுங்கிறதுல எப்படி ஒரு லாஜிக் இருக்க முடியும்? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஒரு நாய் வந்து தண்ணி தூக்கிட்டு வரலாம். தண்ணி எங்க இருக்குன்னு தெரியும் அதுக்கு. இன்னொன்னு மண்ண தூக்கிட்டு வரும். இன்னொன்னு கொஞ்சம் செங்கல வச்சு கை கால வச்சு இது பண்ணி குடுக்கும். இப்ப இருக்கிற நாயெல்லாம் கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வருது. வீடியோலாம் பார்க்குறோம் நம்ம. இப்படி சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்னத விட செகண்ட் சொல்றது ரொம்ப ஸ்டூபிடான விஷயம். நாய்க்கு புத்திசாலித்தனம் இருக்கு. அறிவு கூர்மை இருக்கு. யார பார்த்தா குலைக்கணும், யார பார்த்தா குலைக்கக்கூடாதுன்னு தெரியுது அதுக்கு. எப்படி சிரிச்சா, எப்படி குலைச்சா சாப்பாடு போடுவோங்கிறது அதுக்கு தெரியுது. நம்ம ஒரு 4 நாள் வீட்டுக்குள்ள இருந்து வெளில போயிட்டு திரும்ப வந்தோம்னா, அது நம்மள உள்ள வெல்கம் பண்ற விதம்ங்கிறது இருக்கு இல்லையா? அதெல்லாம் வேற மாரி இருக்கு உங்களுக்கு. அவ்வளோ புத்திசாலித்தனம் அதுல இருக்கு. அதுக்கு கட்ட முடியாத ஒரு விஷயத்த அதுவா வந்துச்சுன்னு சொல்றது, இது ஒரு பெரிய ஸ்டூபிடிட்டி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நாய் கட்டுச்சுன்னு நம்புறதே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. தானா வந்துச்சுன்னு சொல்றத விட. தானா வந்துச்சுன்னு சொல்றத விட. இது எதுக்கு நம்ம இப்ப சொல்றோம் அப்படின்னா, நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த எவல்யூஷன் வச்சு தான் நம்ம இத ஃபுல்லாவே பேசிட்டு வரோம். தானா வந்துச்சுன்னு சொல்றத விட, இந்த நாய் கட்டுனுச்சு, குருவி கட்டுனுச்சு, இப்படி ஏதாவது ஒரு கதைய சொல்லியிருந்தா கூட, அத நம்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜனங்க அந்த அளவுக்கு இருக்காங்க இப்ப. ஆமா. இதுல இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு இந்த புகுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு டாக்ட்ரின் சைக்காலஜிக்கலா புகுத்தப்பட்டதுனால, அதுவா வந்துச்சுன்னு ஒரு 100 வருஷமா கேள்விப்பட்டதுனால, ஜனங்கள அத அக்காமடேட் பண்றதுக்கு ஒரு மாரி டியூன் ஆயிட்டாங்க. ஒரு பொய்ய திருப்பி சொல்ல உண்மை. உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அத. ஆமா. இப்ப அநேக ஒரு பிலீவர்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் வரும். நம்ம என்ன சொல்றோம்? காட் வந்து நல்லவர் தானே. காட் வந்து அன்புள்ளவர் தானே. இது வந்து எவ்வளோ பெரிய பொய்யான ஒரு விஷயத்த இவங்க பரப்புறாங்க. இத தடுத்திருக்கலாம்ல. நம்ம என்ன சொல்றோம்? காட் வந்து சர்வ வல்லமை உள்ளவர். அப்படிலாம் நெறைய சொல்றோம் இல்லையா? இத ஏன் தடுக்கல? இதனால இவ்வளோ பாதிப்பு வருதே. இதனால ஜனங்கள் அவ்வளோ பேரு ஆண்டவர விட்டு விலகி போறாங்களே. இத கடவுள் தடுத்திருக்கணும்னு நெனச்சிருந்தா பண்ணியிருக்கலாம்ல. ஏன் பண்ணல? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். நெறைய விஷயத்துக்கு இந்த கொஸ்டின் கேட்குறாங்க அவங்க. ஒரு ஏதோ ஒண்ணு இயற்கை பேரழிவோ நடந்துச்சா, ஏன் காட் தடுக்கல? காட் நினைச்சிருந்தா தடுத்துருக்கலாமே!
அப்படின்ற கொஸ்டின்லாம் வருது. ஆமா. ஸோ விதிவிலக்கு இல்லாம இந்த எவல்யூஷனை பொறுத்தளவுக்கும் இதை வந்து காட் நினச்சிட்டு தான் தடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற கொஷின் நிறைய பிலீவர்ஸ் மத்தியில் இது வரதான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதை தீமை வச்சு தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஷனை பார்க்க போகிறோம். ஓகே. 2 எபிசோடுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க யாருமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதோ இல்லாட்டி சயின்டிஃபிக் மாடல்ஸ் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போதோ எவல்யூஷனை கண்டுபிடிக்கல. ஓகே. இவங்க எல்லாருமே எவல்யூஷனை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. நல்ல ஒரு வேல்யூபிள் பாயிண்ட் அது. ஓகே. இப்போ நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து எக்ஸ்ரே வந்து கண்டுபிடிச்சது வேற எதையோ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரே வந்திருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, அது என்ன ரேன்னு தெரியல, அதனால எக்ஸ்ரேன்னு வச்சாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸ்ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். அப்படி தான் எக்ஸ்ரே கண்டுபிடிச்சாங்க. எவல்யூஷனை பொறுத்தளவுக்கு இவங்க அத்தனை பேருமே டார்வின்ல ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அதுக்கப்புறம் வந்தவங்க, இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் இவங்க பண்ணுற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே எவல்யூஷனை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எவல்யூஷனை கண்டு யாரும் பிடிக்கல. அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இவங்க எதுவுமே செய்யலை. இவங்க ஒரு தியரி இருக்குது, அந்த தியரியை ப்ரூஃப் பண்ணிடலான்றதுக்கு ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க. ஆமாம், இவங்க ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க, அது ஒரு பிலீஃப் சிஸ்டம், அதில் மாற்று கருத்தே இல்லை. இவங்க ஒரு விஷயத்தை நம்புறத எப்படி ப்ரூஃப் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு 100 வருஷமாக மண்டையை போட்டு உருட்டி போராடிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன், இதை நம்ம மறக்கவே கூடாது. இதுக்கு இப்போ நான் சொல்கிறதுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு 2-3 இல்லஸ்ட்ரேஷன் நான் சொல்கிறேன். ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படின்ற ஒரு நோபல் பிரைஸ் வின்னர், நோபல் லாரிட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவர் யாருன்னா 1960களில் டிஎன்ஏவோட ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை மொத கண்டுபிடிச்சாரு. அந்த டைமில் தான் அது கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம டார்வின் எழுதும் போதெல்லாம் டிஎன்ஏனா என்னன்னு கூட மனுஷன் எனக்கு தெரியாது. அவர் அந்த குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிற காலகட்டத்தில் டிஎன்ஏ பற்றின அறிவு அவருக்கு கிடையாது. ஒரு செல்லுடைய காம்ப்ளெக்சிட்டியே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகே. ரொம்ப ரொம்ப லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு. அவர் வந்து பல ஒரு டெக்கேட்ஸ் கழிச்சு தான் ஃப்ரான்சிஸ் கிரிக் வந்து டிஎன்ஏவோடைய ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சு அதுக்கு நோபல் பிரைஸ் அவர் கொடுக்குறாங்க. இவர் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது இதனுடைய காம்ப்ளெக்சிட்டியை பார்க்குறாரு. இதை ஒரு வேளை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எபிசோட் நம்பர் நம்ம இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸில் எபிசோட் நம்பர் 7 அண்ட் எபிசோட் நம்பர் 26 இதை பார்த்தாங்கன்னா இதோடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக கிடைக்கும். டிஎன்ஏ பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இந்த ஃப்ரான்சிஸ் கிரிக் பார்த்துட்டு இவருக்கு ஒரு விஷயம் புரியுது, இது அதுவாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. அவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி கோடு, அது ஃபுல்லாகவே ஒரு சாஃப்ட்வேர் கோடு மாதிரி, ஒரு கூகுள் அல்காரிதத்தை விட பல ஆயிரம் பல லட்சம் மடங்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கோடுங்கிறத ஓரளவுக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவருக்குமே டிஎன்ஏவோட டெப்த்து தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா 2000 ஒட்டி தான் டிஎன்ஏ சீக்வன்சிங்கிறதெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம பண்ணி முடித்தோம். அவர் அன்னைக்கு இருந்த அறிவில் அவருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுவாக மண்ணு குப்பையெல்லாம் சேர்ந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நல்லா தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபார்முலா ஒன்று தானாக வர வாய்ப்பு இல்லைன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். உடனே இவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் அதுவாக வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, ஏதோ ஒரு ஏலியன் வேற்று கிரகவாசி வந்து இங்கே உயிரினத்தை உருவாக்கிட்டு அவங்க ஊருக்கு திரும்ப போயிட்டாங்க. சரி அப்படின்னு டிரான்ஸ்பர்மியா தியரி அப்படின்ட்டு, அதுக்கு முன்னாடி இந்த தியரியும் இருந்துச்சு. டிரான்ஸ்பர்மியா தியரிங்கிறது அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஃப்ரெட் ஹாயில் தான் அதை ரொம்ப ஃபேமஸ் ஆக்குனாரு. அதுக்கு வலு சேர்க்குற மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, ஏலியன்ஸ் வந்து இங்கே உயிரினத்தை விட்டுட்டு அவங்க ஊருக்கு திரும்ப போயிட்டாங்க, அதுலேருந்து தான் நம்ம இவால்வ் ஆகிருக்கணும், இதில் வந்து தனியாக வர்றதுக்கெலாம் வாய்ப்பே இது கிடையாது, இந்த மண்ணு குப்பையெல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு டிஎன்ஏ மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கோடு உருவாகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ எனக்கு அந்த நாய்க்கு அதை புரிஞ்சிருச்சு. கரெக்ட். நம்ம ஏன் நீங்கள் நாய்க்கு அதில் ஆரம்பிச்சிங்கன்றது இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு நான் இந்த ஏலியன்ஸுங்கிறது இப்போ நிறைய டாக்காக போயிட்டுருக்கு. சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் ஃப்ளைட் ஓட்டும்போது ஏலியன்ஸை பார்த்தோம், அது வந்துச்சு போச்சு, இப்போ அந்த பறக்கும் தட்டை பார்த்தோம், அது மண்டை வீங்கின ஏலியன்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்லாம் கதை சொல்கிறாங்க இல்லையா. இதை நம்ம இல்லைன்னு சொன்னால் இவங்க என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு அனாலஜி மட்டும் நான் சொல்கிறேன். ஸ்கூலில் படிக்கும்போது அல்ஜிப்ரான்னு ஒன்று இருக்கும். நம்மளுக்கு அதை பார்த்த உடனே புரியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். அலர்ஜி ஜீப்ரா அது எனக்குலாம். அலர்ஜி ஜீப்ரா. ஒரு பையனுக்கு அல்ஜிப்ரா புரியவே இல்லை.
இவனுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஒண்ணு தெரிஞ்சவன்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எனக்கு எதுவும் ஆகலைங்க. ஒதுங்கி போயிடுறேன்னு போயிரலாம். அந்த செட் லாங்குவேஜ், காம்ப்ளெக்ஸ் நம்பரு இத வச்சு பாஸ் ஆகுறதுக்கு என்ன ட்ரை பண்ணலாமோ அத பண்ணலாம். இந்த பையன் என்ன பண்றான், இந்த 2 ஸ்டெப்பையும் விட்டுட்டு 3வது ஒரு பாயிண்ட்க்கு வரான். அதாவதுங்க இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. எனக்கு ஏன் அல்ஜீப்ரா புரியலன்னா 0 to 9 டிஜிட்ஸ் தான் இருக்கு அதுல. ஓகே. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், இத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன். அப்படின்னு வாத்தியார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். சரி. இது நெறைய பேருக்கு புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அது என்னன்னா, ஷட்டில் விளையாடும்போது நம்ம அடிப்போம். ஆமா. அது கோர்ட்டுக்கு வெளியே விழுந்துரும். அப்போ கோச் திட்டுவாரு. "டேய்! என்னடா கோர்ட்டுக்கு வெளியே அடிக்கிற? கோர்ட்டுக்கு உள்ள அடிடா" அப்படின்ன உடனே அவன் சொல்லுவான், "கோர்ட் சின்னதா இருக்கு கோச். இன்னும் கொஞ்சம் பெரிய கோர்ட்டா இருந்தா அது உள்ள தான் விழுந்திருக்கும்" அப்படிம்பான். ஆமா. அதாவது இவன் வெளியே அடிச்சிட்டேன்னு ஒத்துக்க மாட்டான். அதுக்கு அவன் ஒரு கதை சொல்லுவான். புது கதை. அந்த மாதிரி இவரு ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டு, இவருக்கு தெரிஞ்சு போச்சு உண்மை என்னான்ட்டு. இது தானா வரலன்னு. ஆனாலும் இந்த கடவுள் படைத்தாருங்கிறத சொல்றதுக்கு அவருக்கு வாய் வரல. விருப்பம் இல்ல. ஒரு புது கதை ஒண்ணு சொல்றாரு அதுக்கு பதிலா. "இது தானா வராதுங்க. யாரோ படைச்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் வேற்றுக்கிரகவாசி வந்து படைச்சாரு" அப்படின்னு. படைச்சார். ஓகே. அப்படின்னு சொல்றாரு. இதுல எதுக்கு சொல்ல வரேன்னா, மனுஷ இருதயத்தோட அரகன்ஸ பாருங்க. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. நான் புதுசா ஒரு கதைய கூட உருவாக்கி இது ஒரு பிலீஃப் சிஸ்டம் தானே. ஆமா. இது ஒரு மதம். இப்ப உருவாக்கி அத ஃபாலோ ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சுட்டா அது மதமா மாறிடும். மதம் தானே அது பேரு. ஒரு புது மதத்த கூட நான் உருவாக்கி நம்பிருவேன். ஆனா காட நம்ப மாட்டேன். கடவுள் படைச்சாருன்னு நம்ப மாட்டேன். அவங்க சொல்ற தியரி தப்புன்னு இவன் ப்ரூவ் பண்ணிட்டாலும், பைபிள் சொன்னத நம்ப மாட்டேன். அது முடியாது. வேற ஏதாவது இருந்து நான் அதுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். புதுசா நான் கதைய உருவாக்குவேன். ஓகே. ஏலியன்ஸ கொண்டு வந்து இறக்குவேன். இதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஸ்டோரி சொல்லப் போறாங்கன்னு நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் நாங்க சொல்லுவோம். காட மட்டும் ஏத்துக்க மாட்டோம். இந்த ஒண்ணு தான் எங்களால முடியாது. அது முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டா எத வேணாலும் கொண்டு வந்துருவோம். ஓகே. ரைட். இதுக்கு காட் என்ன செய்வாரு? இப்ப இந்த கேள்வி எனக்கு புரியுது. ஏன் காட் தடுக்கலன்னு. ஏன் தடுக்கலன்னா, இதுக்கு காட் ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம அரகன்ஸ்ல புடிச்சுட்டு ஒத்த கால்ல இதுதான் பண்ணியாவே நிக்கிறோம். நம்மன்னு சொல்றது ஹியூமன் பீயிங் சொல்றேன். அதுல காட் வந்து ஒண்ணும் பண்றதுக்கு இல்லையே. எனக்கு கேட்கும்போது இது சம்மந்தம் இல்ல. பட் இத ஒட்டின ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு மனுஷன் வந்து பிசிக்கலி சேலஞ்சுடு பெர்சன். அவருக்கு தேவனை பத்தின அறிவு வரவே மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் அவருக்கு தேவனை பத்தின அறிவு வர மாட்டேங்குது. அப்போ ஆண்டவர்ட்ட வந்து ஏன் இவரு இவ்ளோ சொல்றோம் கேட்க மாட்றாரு. இவர் மட்டும் எந்திச்சு நடந்துட்டாருன்னா, எத்தனை பேர் ஆண்டவரை ஏத்துப்பாங்க? உங்கள ஏத்துப்பாங்க ஆண்டவரே. அப்படி இப்படின்னா எவ்வளோ சொல்றோம். கடைசியில அந்த மனுஷனுடையதான அரகன்ஸ். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல அது வேற விஷயம். அரகன்ஸ் என்னவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரங்களுக்கு விரோதமா எழும்புற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, "நான் எழுப்புனாலும் அவன் மனம் திரும்ப மாட்டான். நீ அவன எழுப்ப சொல்லி ஜெபம் பண்ண. நான் எழுப்புனாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். எனக்கு தெரியும் அவன் எழுப்புனாலும் மனம் திரும்ப மாட்டான்." ஸோ அந்த மாரி தான் இன்னைக்கு என்ன ஆண்டவர் காட்டினாலும் இவங்க என்ன செய்ய போறதில்ல. மனம் திரும்ப போறதில்ல. புது புது கதை சொல்லிட்டே தான் இருக்க போறாங்களே ஒழிய, கர்த்தர் பக்கம் இவங்க திரும்ப போறதே கிடையாது. ஆமா. இதுல என்ன நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னா, இந்த கதையெல்லாம் நம்ம புரிஞ்சுகிட்டு, நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுதான் பிரதானமா நான் பார்க்குறேன். இந்த கதை நமக்குள்ள வராம பார்த்துக்கணும். கரப்ஷன் இருக்கு. கரப்ஷன்லேருந்து நம்ம எவ்வளோ சேஃபா இருக்கணுங்கிறத நான் பார்த்துக்கணும். அதான் பிரைமரி. நீங்க ஒரு எபிசோட்ல கூட சொன்னீங்க. ஆகாத சம்பாஷணைன்னு சொல்லி டைட்டில்ல. ஆமா. இந்த மாரி பேசுற ஆள் பக்கத்துல உட்காந்து நம்மாலே சந்தேகமா ஏந்திச்சு வரும். ஒருவேளை இவங்க சொல்றது சரிதானோ? இருக்கலாமோ? அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்த அசைக்கத்தக்கதா அவங்க பேசிருவாங்க. ஆமா. ஓகே. அதுக்கு ஒரு எபிசோட்ஸ்ல பார்ப்போம். நாலாபுறமும் சேர்ந்து அட்டாக் பண்ணா எப்படி நடக்குமோ, இது எப்படிலாம் அட்டாக் வருதுங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். இதுக்கு ஒத்த இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எபிசோட் நம்பர் 23ல ஆண்டவர் இல்லா ஆன்மீகம் அப்படின்னு ஒரு எபிசோட் குடுத்தோம். நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டில நெறைய சொல்றாங்க இல்லையா? லா ஆஃப் அட்ராக்ஷன். இது வந்து 1900ங்கள்ல வில்லியம் வாக்கர் அப்படின்னு ஒருத்தர் எழுதின புக்கு. அவர் எழுதி ஒரு 50 வருஷம் அது ஃபேமஸ் ஆகல. இப்ப சமீபத்தில கடைசி ஒரு 40 வருஷத்துல வளர்ந்த நாடுகள்லயும் சரி, நம்மள மாரி வளர்ற நாடுகள்லயும் சரி, அதிகமா பேசப்படுற ஒரு பேசுபொருளா இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா உங்களுக்கு வந்து உள்ள வந்தோனே பாசிட்டிவ் வைப் இருக்குங்க. அப்படின்லாம் நீங்க பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்துருக்கோம்.
பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்தது தான். லா ஆஃப் அட்ராக்ஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். என்னன்னே தெரியலங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனேன்னா ஒரே நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தது. அந்தால பார்த்த உடனே எனக்கு நெகட்டிவ் வைப்பாக இருக்குது. இப்படி தான் நம்ம பேசி பார்த்துருப்போம். இது ஒரு சைடு. இது வந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் பிலீஃப் சிஸ்டம். நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை, நியூ ஏஜ் பிலீஃப் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அடுத்த ரொம்ப பேசப்படுற அதே எபிசோடில் நம்ம பேசணும். பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும். The universe will respond accordingly. In the universal law of attraction. This is what I want to attract into my life. Be honest with the universe. That's a law of the universe. நீங்கள் விரும்புகிறத யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும், உங்களுக்கு செய்யும். உங்கள் மனசு விரும்புறது எல்லாத்தையும் அது கொடுக்கும், தரும். இது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் இந்த சக்கரத்தை சுற்றி விட்றேன்ற ஒரு குரூப் இருக்கும்ல, நம்ம டிவிலலாம் நிறையா பார்த்துருப்போம். ஆமாம். நீங்கள் இந்த பொருளை வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்கள் முதுகில் இருக்க சக்கரம் சுற்றும். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த சக்கரம் உங்களுக்கு சரியாக சுற்ற ஆரம்பிச்சுன்னா யூனிவர்ஸில் இருக்க எனர்ஜி உங்கள் வீட்டுக்குள்ளே ஃப்ளோ ஆகும். வாழ்க்கை அமோகமாக இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஒரே ஒரு சயின்டிஸ்ட் இதெல்லாம் நான்சென்ஸுங்க, இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் வந்து நம்புறப்ப கதையாவா இருக்குது, இந்த மாதிரி பிலீஃப்லாம் மாட்டாதீங்க அப்படின்னு யாராவது ஒரு சயின்டிஸ்ட் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பர்டிகுலர் சயின்டிஸ்ட் சொல்கிறீங்க இல்லையா? எவல்யூஷன் பேசுகிறாங்களே, எவல்யூஷன் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, சமீபத்தில் ஒரு அயன் ஹெர்சி அலி அப்படின்னு ஒரு அம்மா, இவங்க யாருன்னா ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அப்படின்னு ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஏத்தியஸ்ட் சயின்டிஸ்ட், பயாலஜிஸ்ட். இவரோட வேலை என்னன்னா ஒரு டாப் காலேஜஸ், ஹார்வர்டு, ஆக்ஸ்ஃபோர்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ்லாம் போய் கடவுள் இல்லைங்கிறத டிபேட் பண்ணுவார். அவரோட கூட சேர்ந்து போயிட்டு இருந்த அம்மா தான் இந்த அம்மா. ஒரு சிஷி. சிஷி. ஓகே. அவங்களே சொல்லியிருக்காங்க ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து என்னோட பெரிய மென்டர் அப்படின்ட்டு. சமீபத்தில் கொரோனாக்கு முடியும் போது இந்த அம்மா ரசிக்கப்பட்டாங்க. ஓ, ரசிக்கப்பட்டு இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு காலேஜாக போய் ஜீசஸ் இருக்காருன்னு சொல்லி ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இவங்க ஒரு சம்பவம் சொன்னாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ரிச்சர்ட் டார்க்கின்னு இவங்களும் சேர்த்து டிபேட் பண்ணாங்க. ரிச்சர்ட் டார்க்கின் நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு. இப்போ அவருக்கு ஆப்போசிட்டாக கிறிஸ்துவ பற்றி தான விசுவாசத்தை பற்றி அவங்க பேசினாங்க. அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடைசி 40 வருஷத்தில் டாப் சயின்டிஸ்ட், டாப் பயாலஜிஸ்ட் கிறிஸ்தவத்தை ஒரு கேடான நம்பிக்கை மாதிரி டாப் யூனிவர்சிட்டியில் 40 வருஷம் நம்ம ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அதனோட விளைவை நீங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்படி தறிக்கெட்டு மனுஷங்க போகிறாங்கன்னு நமக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாமே நத்திங்ல இருந்து வந்ததுன்னு சொல்லி we gave them nothing. Most people have come to reason, but because now they'll believe in anything. There are very awful forces today out there that are claiming the hearts and minds and souls of these young students. And when you say there is nothing, you offer them nothing. நம்ம போய் அவங்களை கரெக்ட் பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் பண்ணல. நீங்கள் 40 வருஷத்தில் சொல்லுங்க, இந்த மாதிரி நியூ ஏஜ் ஐடியாஸ்க்கு விரோதமாக இது ஒரு விதமான மூட நம்பிக்கை, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு யாராவது ஒரு சயின்டிஸ்ட் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அதான் அதுக்கு தான் அந்த வேர்டு நீங்கள் சயின்டிஸ்ட் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். காரணம் என்னென்னா, இதை சில நாத்திகவாதிகள் கூட, மூட நம்பிக்கை எதிர்க்கிறவங்க கூட பேசுகிறாங்க. ஆனால் அந்த நாத்திகவாதிகள் நம்புகிற சயின்டிஸ்ட் இதை பற்றி பேசுகிறதே இல்லை. ஏன்னா நாத்திகவாதிகள் வந்து அதிகமாக சயின்டிஸ்ட்டை தான் நம்புவாங்க. அவங்க சொன்னால் கரெக்டாக. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அவங்க பேசுறது இல்லை, அவங்க அது சொல்கிறதே இல்லை, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆமாம். இதில் என்ன கூத்துனா, காடை நம்பாதீங்கன்னு ப்ரீச் பண்ணிட்டு இருக்க இந்த எவல்யூஷனரி சயின்டிஸ்ட் இந்த மாதிரி நம்பிக்கையில் போய் உட்காந்துருப்பாங்க. ஓ, அவங்க இதை நம்புவாங்க. யூனிவர்ஸ் இருக்கு, சக்தி ஃப்ளோ ஆகுது, இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பான். காடை மட்டும் நம்ப மாட்டோமா. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களுடைய பிரச்சனை நம்பிக்கையோ இல்லாட்டி வந்து ப்ரூஃபோ கிடையாது, எவிடன்ஸோ கிடையாது. காடை எப்பாடுபட்டாது எதிர்க்கணும். அவங்க நம்பிக்கை கடவுளுக்கு எதிரானது. கடவுளுக்கு எதிரானது. இந்த பைபிள் சொல்றது தப்பு. அதுக்கு ஆப்போசிட்டா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுவான். பைபிளையும் கர்த்தரையும் மறுதலிக்க வைக்கிறதுக்கு அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவங்க நம்புறத சயின்டிஃபிக் வேர்ட்ஸில் இவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸில். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் ஹை லெவல் டேர்ம்ஸில் சொல்லி ஏமாற்ற பார்க்குறாங்க. புரியாத டேர்ம்ஸை சொல்லுவாங்க. ஹை லெவல்னு பார்க்குறவன் நினச்சிக்குவான், புரியாத வேர்டில் அவன் சொல்லி எனக்கு நம்மளை குழப்பி விட்டு போயிடும். பண்ணிட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு மாற்றா புதுசாக ஒரு நம்பிக்கையை சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ் சொல்கிற மாதிரி.
எனர்ஜின்ற மாதிரி. ஒருத்தரும் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. பிரான்சிஸ் கிரிக் டிஎன்ஏ கண்டுபிடிச்ச என்ன சொன்னாரு? டிஎன்ஏ வராதுன்னு தெரியும், வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. புதுசா ஒரு நம்பிக்கை உருவாக்குறாரு, பான்ஸ்பெர்மியா தியரி. ஏலியன்ஸ் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா ஆமா. அதுதான் பான்ஸ்பெர்மியா தியரி. ஓகே. புதுசா அவரு சொல்றாரு. ரைட். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு ஹாக்கின். நம்மளும் அவரை விடுற மாதிரி இல்லை. சரி. அவரு ஒரு கதையை ஆரம்பிச்சாரு. என்னன்னாங்க, இந்த சயின்ஸ்ல எல்லாமே ஃப்ராக்மெண்ட் அங்கங்க இருக்கு, எல்லாத்தையும் யூனிஃபை பண்ற ஒரு தியரி தான் தியரி ஆஃப் எவ்ரிதிங். அவர் சொன்னதா இது? குட். இது எல்லாத்தையும் யூனிஃபை பண்ணோம்னா இந்த தியரி ஆஃப் எவ்ரிதிங் ஃப்ரேம் ஒர்க்ல ஒய் வி ஆர் ஹியருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்து அவர் ஒரு கதையை சொன்னார். கார்ல் சாகன் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் அஸ்ட்ரானமர். அவர் சொல்றாரு, யூனிவர்ஸோட எக்ஸ்பான்ஷன் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, அதுலயே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் அப்படின்னு அவர் சொன்னார். இன்னும் இந்த டாப் மைண்ட்ஸ் எல்லாம், சில மைண்ட்ஸ் என்ன சொன்னிச்சு, யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்துல சக்தி வரும், யூனிவர்ஸ் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்கு. இவங்க யாருமே, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, எவல்யூஷனை ஒன்றும் எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிக்கல. எவல்யூஷனோ மாற்று நம்பிக்கையோ இல்லாட்டி ஒரு மூட நம்பிக்கையோ, எதை வேணாலும் நாங்கள் சொல்றோம், எதை வேணாலும் நம்ம நம்புறதுக்கும் வில்லிங்கா இருக்கிறோம். காடு மட்டும் இருக்கக்கூடாது. காடுக்கு பதிலாக எதை வேணாலும் கொண்டு வாங்க, அதை நாங்கள் நம்ப தயாராக இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம, அதுக்கு லாஜிக்கே இருக்குன்னு அவசியமும் இல்லை. அது நான்சென்ஸாக கூட இருக்கட்டும், அதெல்லாம் நாங்கள் நம்பிடுவோம். காடை மட்டும் நாங்கள் நம்ப மாட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹியூமன் அரகன்சி தான் அது. ஸோ இதை கன்க்ளூட் பண்ணுறது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம யோவான் 3:19 வாசிக்கிறோம்ல, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவராக இருக்கு அப்படின்னால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அவங்களே விரும்புகிறாங்க அதை. காடு இருக்கக்கூடாதுங்கிறத இவங்க ஷுவராக விரும்புகிறாங்க. அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டு, பிலீஃபு, தியரி, ஸ்டோரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கதையை சொல்லி அவர் மட்டும் இல்லைன்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னதான் அவங்களுக்கு அவர் இருக்கிறாரு ப்ரூஃப் தெரிஞ்சாலும் கூட அவங்களுக்கே தெரியுது இதெல்லாம் தானாக கிரியேட் ஆகிருக்காது, இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, கண்டிப்பாக ஒரு கிரியேட்டர் இருப்பார்னு. அந்த கிரியேட்டர்ன்ற இடத்துல காடை சொல்கிறதுக்கு பதிலாக வேற யாரையும் அவங்க ப்ளேஸ் பண்ண விரும்புகிறாங்க. ஆமாம். இதனுடைய நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷனை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்லேயும் பார்ப்போம். இதை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கணும்னா, இதில் காடு ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களே அப்படி ஆகிட்ட போது அவர் என்ன செய்வார்? இது எப்படின்னா, சமீபத்தில் ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அவர் சொன்னார், சார் முந்தி காலத்தில் இந்த கஞ்சா அடிக்ஷன், போதைப் பொருள் அடிக்ஷன்லாம் இருந்தது. இப்போ பெரிய அடிக்ஷனாக இருக்கிறது இந்த கேமிங் அடிக்ஷன். இந்த இன்டர்நெட்டில் உட்காந்து இந்த பெட்டு கட்டி விளாட்றாங்க இல்லையா, ரம்மி. அவர் சொன்னார், ஒரு பையன் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விற்று 72 லட்ச ரூபாயை சூதாடி முடிச்சிட்டாங்கிறாரு. 72 லட்சம்? 72 லட்சம். இப்போ அது ஒரு உண்மையான ஒரு காரியமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது தப்புன்னு தெரியுது, அவன் சூதாடி இழந்துட்டான்னு தெரியுது. அந்த கம்பெனிக்காரன் அவன்கிட்ட போய் இந்த பெட்ரோல் போய் கேட்குறாங்க, என் பணத்தை திரும்ப கொடு அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், உன் பையன் விளையாடினா போச்சு, விளாண்டான் போச்சு. அதே பிரச்சனை தான் இங்கேயும். மனுஷங்க ஷுவராக காடை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது எப்பாடுபட்டாலும் அதை ப்ரூஃப் பண்ணிடணுங்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. அசம்ஷன்ஸ் எல்லா கதையும் சொல்கிறாங்க. இதில் காடு என்ன பண்ணுறதுக்கு? ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பலமுறை சொன்னேன், நீங்கள் மந்தையின் நாடுகளாக இராதபடினாலே நீங்களே நீ விசுவாசிக்கவில்லை அப்படின்ற. அவர் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்கன்னு இருக்கு. ஆமாம். ஸோ இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும், ஒரு நாள் போய் நிற்கும். அன்னைக்கு தான் அதனுடைய விளைவு நமக்கு தெரியும். அது நடக்கும், அதில் மாற்றமே இல்லை. இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலிருந்து லாசர் மடியில் இருக்கிற ஆபிரகாம் மடியில் லாசர் இருக்கும்போது தண்ணி கேட்கும்போது அடுத்து அவன் சொல்லுவான், மேலே என் சகோதரர் இருக்கிறாங்க, ஒரு சூழ்நிலை இருக்குன்னு போய் சொல்லுங்கன்னு. ஆபிரகாம் சொல்வார், அங்கே தீர்க்கதரிசிகளும் மோசேயும் இருக்கிற நியாயப்பிரமாணம் இருக்குன்னு. அதுக்கு அவர் வேர்ட் சொல்லுவான். அதான் இது நான் சொன்னேன். அப்படி அல்ல ஆண்டவரே, அது வேணாம், யாரோ ஒருத்தர் இங்கேருந்து அனுப்புங்க அம்மா. அந்த மாதிரி என்னதான் ப்ரூஃப் நம்ம ஆண்டவர் கொடுத்து என்ன செஞ்சாலும் அப்படி அல்ல, அது வேணாம், வேற ஒன்று சொல்லுங்கன்ட்டு. இவங்களுக்கெல்லாம் அந்த பாதாளம் தான் கடைசியாக பதில் சொல்லும் போல. அங்கே போய் நிற்கிறதுக்கு முன்னாடி நம்ம காரியங்களையும் நம்மளையும் சரி பண்ணிட்டோம்னா பரவாயில்ல. இல்லாட்டி ஒருத்தர் நம்புகிறோமோ இல்லையோ நடந்தே ஆகும். நியாய தீர்ப்புன்னு ஒன்று உண்டு. அதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது. நிச்சயமாக. கர்த்தர் ரொம்ப நல்லவர்.
ரொம்ப சந்தோஷம் பிரதர். சிம்பிள் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இந்த நேரத்தில் நம்ம பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் இதே போல காரியங்களை ஆண்டவர் நம்ம மூலயமா நமக்கும் சொல்லித் தருவார், நம்ம மூலயமா கொஞ்சம் பேருக்கு சொல்லித் தருவார். ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்களை கமெண்ட்ஸில் எழுதுங்க. சகோதரன் கர்த்தர் துணையோடு கூட, வேத வசனத்தோடு கூட இதற்கான பதிலை உங்களுக்கு கொடுப்பாரு. அவருடைய மற்ற ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு அவருடைய சேனலில் போய் நீங்கள் பார்க்க முடியும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.